ராமச்சந்திரன் வள்ளிக்கு வந்துட்டு ஊட்டி விட்டுறாரு. ஊட்டி விட்டுட்டு மாறனை கூப்பிட்றாரு. அது எப்பட்றா உன்னை மட்டும் நான் ஒதுக்கி வச்சுடுவேன், நீ எனக்கு வேணும்டா, நீ என் புள்ள தான்டா, சந்தோஷமாக நீ நல்லபடியாக வாடுறத பார்க்க வேண்டிய வயசில் நீ குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்து கிடக்குது பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? எத்தனை நாள் யாருக்கும் தெரியாமல் உன்னை தூக்கிட்டு வந்து வீட்டில் கூட சேர்த்துருக்கேன்னு தெரியுமா? அது யாருக்குமே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்துட்டு உங்கள் அம்மாவோட குணம் முழுசும் இருக்குடா, அது நான் வந்துட்டு முழுசாக உணர்ந்துட்டேன்டா. நீ வந்து ஒரு அம்மாவால் தான் வந்துட்டு பிள்ளைக்காக வந்து எது வேணால் செய்ய முடியும், அந்த மாதிரி தான்டா நீ. எனக்கு ஒன்று நினச்சா பெருமையாக இருக்குடா, என்னை மன்னிச்சிடுறா நான் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அதை பார்த்து மாறனுமே ஃபீல் பண்ணுறாரு. அப்புறமா அவர் வந்து மாறன் கூட்டி விட்றாரு. எல்லாருமே ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறம் மாறன் வந்துட்டு என்னை ஏற்றுக்கிட்டீங்க மன்னிச்சு, அதே மாதிரி வந்துட்டு ராகவனையும் மன்னிச்சிடுவீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யார்டா மன்னிக்க, கண்மணியே வந்துட்டு மன்னிக்கிறதுக்கு தயாரான பிறகு எனக்கு என்னடா இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மாறன் ரூமுக்கு போயிட்டு சந்தோஷத்தில் கண் கலங்கி அழுகுறாரு. நான் சொன்னேன்ல மாமா வந்துட்டு உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுட்டுருக்காருன்னு. வீரா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கான். ஆமாடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்கப்புறம் எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன், ராகவனை சீக்கிரமாக வெளியேற்றுருவேன், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கண்மணி வந்துட்டு ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி சோகமாகிடுறாங்க 2 பேரும். எப்படியாவது கண்மணியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அண்ணியை, ராகவன் வர வரைக்கும் எங்கள் வீட்டு வாரிசு வளருது அவங்க வயிற்றில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறன்னு சொல்ல, ஹே அது எங்கள் அக்காடா அப்படின்ற மாதிரி வீராவும் சொல்கிறாங்க. சரி சரி போயிட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சந்தோஷமாக பேசு, குழந்தை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்ல சரின்னு வீரா வெளியே போயிட்டு ஒளிஞ்சுட்டு பார்க்குறாங்க. அப்புறம் மாறன் வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி அப்பா பேசிட்டாருமா, அப்பா இப்படி சொன்னார்மா அப்படி சொன்னார்மான்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு வீராவுமே ஒரே சந்தோஷமாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு கண்மணி வந்து சோகமாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட பிருந்தாவும் வீராவும் போயிட்டு சந்தோஷமாக பாப்பா கிட்டே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சித்திங்க நல்லா பார்த்துப்போம், சித்திங்க இது வாங்கி தருவோம், இப்படி பார்த்துப்போம் அப்படி பார்த்துப்போம், இது அது உங்கள் அப்பா நல்லவர், உங்கள் அப்பா உனக்கு பொம்மை வாங்கினார் போயிருக்காரு, சித்தப்பாங்க இதை செய்வாங்க, வண்டியில் கூட்டின்னு போவோம், அது இதுன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. கண்மணி அதை கேட்டு பாப்பா நான் இல்லைனா கூட வந்துட்டு சித்திங்க பார்த்துக்கிறதுக்காக இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறமா கோர்ட்டில் வந்துட்டு அந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது. வக்கீலை வச்சு பேச வைக்கிறாங்க. இங்கே ராகவனையும் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கேஸ் வந்துட்டு இந்த கேஸ் தான் வந்துட்டு முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு ஜட்ஜே கேட்க, ஆமாம் முடிஞ்சிச்சு, ஆனால் வந்துட்டு தம்பியே வந்துட்டு அண்ணனுக்காக வந்துட்டு பொய்யான இதுவும் எழுத்துந்துக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.